கூட்டு. அந்த கலந்த கூட்டு தான் சாராம்சம். அந்த சாராம்சம் தான் ஞானம். ஞானம்தான் பிரகாசம். பிரகாசம்தான் அறிவு. அறிவு தான் பிரம்மம். அது இப்படியே அதுதான் கடத்துக்குள்ள இருக்கிற சரீரம் கடவுள் ஆன்மா. கடவுள் எங்கடா இருக்கிறாரு? கடத்துக்குள்ள கடவுள் கடத்தெருவுல இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? கடத்துக்குள்ள இருக்கிறாரு. அதனால்தான் அவருக்கு கடவுள்னு பேர் வந்தது. அந்த கடத்துக்குள்ள என்ன இருக்கிறாரு? ஆன்மா, மூச்சுக்காட். அவர் எப்படி இருக்கிறாரு? ஆகாய அம்சத்துல இருந்து, ஆகாயத்துல இருந்து காற்று, காற்றுல இருந்து அக்னி, அக்னியிலிருந்து தேயு, தேயு அத ஆகாயம், வாயு, தேயு, அப்பு. அக்னியிலேருந்து நீரா மாறி, நீர்லேருந்து பிருத்திவி, அந்த மணல் அத பூமியா நிலமா மாறி இந்த நிலத்துக்கு பிறவி எடுத்து வரான். அந்த பிறவி எடுத்தவன் மறுபடியும் ஒடுக்குறான். அந்த ஆகாயத்துல போய் ஒடுங்கி அந்த நிலையை அடையிறான். பரம்பொருள் நிலையை அடையிறான். எப்படியாப்பட்ட சப்ஜெக்ட்! ஆஹா, அருமை அருமை அருமை! கோடான கோடி அருமையான சப்ஜெக்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான்லாம் எவ்வளோ தெரிஞ்சு நான் அம்சானந்த சாமி ஃபேக்ட்ரிக்கே போவேன் தேடிக்கின்னு. அங்கேயே போய் பாடம் கேட்டுட்டு 1 hour என் காலேஜ் விட்ட உடனே நேராக 3:30 மணிக்கு கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி அங்கே போவேன். கரெக்டாக சாமி இந்த இடத்துல கிராஸ் பண்ணுவாருன்னு தெரியும். கரெக்டாக அந்த ரோடாண்ட நீ போகிறதுக்கும் அவர் கிராஸ் பண்ணி வர்றதுக்கும் கரெக்டாக பிடிப்பேன். அப்படியே பேசிக்கினே சைக்கிள் தள்ளிக்கினே நாங்கள் 2 பேரும் பேசிக்கினே நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடும். அந்த அளவுக்கு பாடம் கேட்டேன் நான். அப்படியே வந்து ஒரு நாளைக்கு காலேஜிலேருந்து கோடம்பாக்கத்தில் இறங்கி நேராக மாம்பழம் நேர் ரோடே நடந்தே வருவேன். அப்போல்லாம் ஏது காசு? அந்த 2 ரூபா டிக்கெட்டுக்கு கூட காசு கிடையாது. 60 பைசா ஒரு டிக்கெட்டு. மாம்பழம் வரலாம் 60 பைசா. ஒரு ஸ்டேஷன் தள்ளி கோடம்பாக்கம் இறங்குனா 1 ரூபா. அந்த 1 ரூபா கிடைக்காது. யார் கொடுப்பா? எங்கள் அண்ணன் 5 ரூபா கொடுத்துட்டு போனாருன்னா ராஜிக்கு காலேஜுக்கு செலவுக்கு 5 ரூபா கொடு